ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் 100 பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி. அப்புறம் காயப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து இப்போ குக்கரில் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வெந்துடும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடுகு, எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முருங்கைக்கீரை வாய்வு அப்படின்றனால கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு 2 வத்தல் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே அந்த வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கட்டும். நான் இலை முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அது நல்லா உருவி காம்பெல்லாம் உருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுலே அதில் நம்ம இந்த முருங்கைக்கீரை எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை ஓகேவா நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கட்டு போட்டாலுமே இது பார்க்கும்போது நிறையா இருக்கும். அது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சோண்டாயிரும். அதனால் ஒரு கட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட கீரையோட அளவு அனுசரித்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இன்னும் அந்த பருப்பு கூட நமக்கு உப்பு போடலை அப்படின்னாலும் உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க. நம்ம கீரையும் பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும், எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். 2 விசிலையும் நல்லா வெந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரை நிறையா போட்டிருந்தோம். பார்க்கும்போது பாத்திரம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையிலே ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த அளவு வச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் ஒரு குழம்பு பதத்துக்கு தான் எடுத்திருந்தேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிருந்தேன். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த பருப்பும் இந்த கீரை மட்டுமே போதும். இதை வச்சு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிடலாம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உப்பு கம்மியாக இருந்தாலும் திருப்பி கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் இது மூடி போடாமல் கொதிக்க விடுங்க. அப்படின்னா தான் அந்த கீரையோட கலர் மாறாது. இப்போ காரம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நான் வத்தல்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் சீரகம் நான் முதல்ல அந்த எண்ணெயில் வதக்குறதுக்கு மறந்துட்டேன். அதனால் ஜீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஜீரக பொடி தான். நீங்களுமே அந்த எண்ணெயில் சின்ன ஜீரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயில் சேர்த்து